பாருங்கண்ணா இந்த 2 மாடுமே தலையீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. 2 பல்லு அது 6 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே தலையீத்து மாடு தான். ரெண்டுமே தலையீத்து மாடு. ஸோ அந்த இந்த பிளாக் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு இல்லைங்க? 6 பல்லுங்கண்ணா. சேனம் லேட் என்று தலையீத்து மாடு தாங்கண்ணா. தலையீத்து. காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்கு. காம்பெல்லாம் சரியான இடைவெளிங்கன்னா இந்த மாடும் பாருங்க காம்பு இடைவெளி தான். நல்ல இடைவெளியான மாடுங்கண்ணா ரெண்டும். நல்ல மடிசெட் இல்லைங்களா ரெண்டுமே? கண்டிப்பாண்ணா. ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. அப்படி நல்ல சரியான காம்பு இடைவெளி இருக்காங்க. ஆமாண்ணா. பாருங்க எப்படி பாருங்க மடி அமைப்பான மாடுங்கண்ணா. 4 மாடு ஒரே ஃபார்ம் போறாங்கண்ணா. 4 மாடு ஒரே ஃபார்ம். இன்னும் 2 மாடு கொடுங்கண்ணா. ஆனால் இப்போ 4 மாடு சேர்ந்து இந்த பண்ணையில் எவ்வளோ இப்போ கறவை குறாங்கண்ணே? ஆனால் இந்த 4 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 100 லிட்டர் கேரண்டி ஆகுதுன்னா 4மே தலையீத்து மாடு தான். சரிங்க. இருக்கிற எல்லா மாடுமே தலையீத்து மாடு தான். 4 மாடுமே பாருங்க டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 4 மாடு சேர்ந்து 100 லிட்டர் கேரண்டியாக வரும். 100 லிட்டர் கேரண்டியாக வரும். ஆமாங்கண்ணா. சரிங்க. குறைஞ்சது 90 லிட்டர் குறையாதுங்கண்ணா. ஃபீடு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இன்னும் ஒரு 10 லிட்டர் ஏறி இறங்கும். சரி. முதல்ல இருக்க 2 மாடை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தா இருக்கிற இவங்கண்ணே? இவங்க 2 பல்லுங்கண்ணா. இவங்க என்ன பல்லே போடல. அவங்க பல்லே போடல. இவங்க 4மே தலையீத்து மாடு தான். அப்படி பிடிங்கண்ணா. 4மே தலையீத்து பாருங்க.